அதனால் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. அவர்களுக்கு மூச்செடுப்பது கஷ்டம் ஏற்படும். நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்தாலும் சில வேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது. இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள், உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது. நீரில் கழிவுகள், இந்த எலிகின்ற கழிவுகள், மலங்கள் நீருடன் கலந்து நோயாளி கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினூடாக அந்த கிருமிகள் உட்செல்லலாம். அல்லது இந்த டைஃபஸ் என்றது விலங்குகள் கூட தான் வளர்க்க அல்லது பறவைகளை கோழிகள் வளர்க்குற இடத்துல தெள்ளு இருக்கும். அந்த தெள்ளில் இந்த கிருமி இருக்கும். தெள்ளு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது. இதனால் முதலிலே காய்ச்சல், உடம்பில் இயலாத்தன்மை, அலுப்பு, தலையிடி போன்ற குணங்குறிகள் ஏற்படுகிறது. இந்த 2 விதமான காய்ச்சல்களையும் சில வேளை சுவாசம் சம்பந்தமான பாரதமான விளைவுகள் ஏற்படலாம். ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் 48 மணி நேரத்துக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது. சென்று இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக டெஸ்ட்டுகள் தேவை ஏற்படும் அதை செய்வதன் மூலமும் அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது. அந்த மருந்துகளை தகுந்த நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த பாரிய தாக்கங்கள் வராது. ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காய்ச்சல் இருக்குது, பாராசிட்டமால் போடலாம். நீர் ஆகாரங்கள் நன்றாக இருக்கலாம். ஒரு 24-48 மணி நேரத்துக்கு மேல் தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இது நீங்கள் டேட்டாக வர வர இந்த லெப்டோஸ்பைரோசிஸாகவும் இருக்கலாம். நாங்கள் இது யூரின் பிளட் டெஸ்ட்டுகளை எடுத்து பிளட் பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கின்றோம். அந்த பரிசோதனை மூலம் இதுக்குரிய என்ன கிருமி என்று நாங்கள் தெளிவாக கூற முடியும். ஆனால் எங்களுக்கு கிளினிக்கலாக பார்க்கும்போதும் இது லெப்டோஸ்பைரோசிஸாக இருக்கலாம், எலிக்காய்ச்சலாக இருக்கலாம், அல்லது சில வேளை டைஃபஸ் நியூமோனைட்டிஸ் என்று சொல்கின்ற அந்த தெள்ளு படியால் வாருகின்ற ரிக்கெட்சியல் இன்ஃபெக்ஷன், அதனால் சுவாசத்தில் பாதிப்பு ஏற்பட்டும் வரலாம். இதுக்குரிய டெஸ்ட்டுகளை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள் தெளிவாக கூற முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் பல பேருக்கு காய்ச்சல் வருது என்றால் ஒரு குறிப்பிட்ட காரணி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், போன வருடம் அதுக்கு முதல் வருடம் டெங்கு, கடந்த ஒரு 10-15 வருடங்களாக ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல இருந்து ஒரே மாதிரியான அறிகுறியோட வரைக்கும் அது ஒரு எபிடிமிக் என்று சொல்லுவோம். ஒரு குறித்த ஆர்கானிசம் தான் இருக்கும் டெங்கு. இந்த முறை டெங்கு நோயாளியின் இங்கு குறைவாக இருக்கிறது, ஆனால் வருகிறார்கள். அதை விட 1-2 நோயாளிகள் இந்த காய்ச்சல் உடன் சுவாசத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அவைக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்த கூட அவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கின்றனர். ஆகவே நீங்கள் வேலைக்கு வந்தீர்களானால் இந்த வருத்தங்களுக்கு டெங்குவுக்கு மருந்து இல்லை. நாங்கள் தேவையாக ஏற்படுகின்ற பொழுது சேலைனோ அல்லது வேறு திரவ பதார்த்தங்களோ கொடுப்பதன் மூலம்தான் காப்பாற்ற முடியும். மானிட்டரிங் தான் அங்கு முக்கியம். இங்கு மருந்துகள் இருக்கிறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிறது, வேறு மருந்துகள் இருக்கின்றது. அவற்றை வேலைக்கு கொடுத்தமானால் இது இந்த தாக்கத்தை நாங்கள் குறைக்கலாம். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் எலிக்காய்ச்சல் கிட்னியை தாக்குகின்றது, ஈரலை தாக்குகின்றது, நுரையீரலை தாக்குகின்றது. ஆகவே பிந்த அதன் தாக்கம் கூட அதன் காம்ப்ளிகேஷன்ஸ் கூடி அவர்களுக்கு ஆபத்து வார சந்தர்ப்பம் அதிகரிக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு 2 நாளுக்கு மேலே இருக்குதென்றால், 48 மணி நேரத்துக்கு மேலே இருக்குதென்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லது அவர்கள் தேவை ஏற்படி போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கோ உங்களை அனுப்பி தகுந்த சிகிச்சை அளிப்பார்கள். ஆகவே இந்த எலி காய்ச்சலாக இருக்கலாம் என்னும் எங்களுக்கு போதிய எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கவில்லை, பரிசோதனை முடிவுகள். அதன் பிறகுதான் நாங்கள் தெளிவாக கூறலாம். ஒரு நேரத்தில் பல பேருக்கு வருத்தம் வருதுன்ற ஒரு குறிப்பிட்ட காரணமாக தான் இருக்கும். ஆகவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நீங்கள்
உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீருக்கு சென்று வேலை செய்பவர்கள் அல்லது இந்த இதுகள் கழிவு தண்ணிகள் செல்லுகின்ற பாதைகளில் வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு உரைகள் உடுப்புகளை அணிந்து வேலை செய்வது நல்லது. மற்றது உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனே வைத்தியசாலைக்கு வர வேண்டும். நன்றி, வணக்கம்.